அனைத்து மக்களும் நலமாகவும் வளமாகவும் வாழ அன்னையின் அருள் கிடைக்கட்டும். ஜெய் வராகி துணை. ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் குருவுக்கு என்ன தகுதி இருக்கணும், குரு ஆராயலாமா, குரு எப்படி அப்படின்றது. ஸோ அடிப்படையான சில விஷயத்தை தெரிஞ்சுங்க. உலகத்தில் பலவிதமான குருமார்கள் இருந்திருக்காங்க. பலவிதமான குருமார்கள்கிட்ட பல கோடி வகையான சிஷ்யர்கள் உருவாகியிருக்காங்க. அதே மாதிரி என்ன உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றுறீங்க, அதோட வெளிச்சம் அதை மட்டும் பாருங்கள். அதோட நோக்கம் என்ன, அதோட ரிஷி மூலம் என்ன, அதோட கந்தம் என்ன, அதே மாதிரி இவர் நமக்கு சொல்லி தருவாரா அப்படின்ற தேவையில்லாத இந்த சிந்தனைகளாக விட்டுருங்க. ஸோ எந்த குருவாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லக்கூடியவரோ இல்லை உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சில விஷயங்களை புரிய வைக்கிறோ எந்த குருவாக இருந்தாலும் அந்த குருவோட சொல்கிற வழிமுறையை முறைப்படி கேளுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வெளிச்சத்தை பார்க்குறீங்கன்னா, அந்த ஒரு இருள்னால் அது வெளிச்சம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க இருளும் இல்லை அந்த இருளை நீக்கிறதுக்கான அந்த குரு உங்களுக்கு சில போதனைகள் சொல்லலாம், சில மந்திர ஜபங்களை சொல்லலாம், சில தாந்திரிக முறைகள்லாம் சொல்லலாம். ஆனால் இதுலேருந்து இந்த குரு பிரிவுரா, இதுலேருந்து இந்த குரு பிரிவுரா, இல்லை இந்த குரு எங்கே கற்றுக்கிட்டாரு, இவர் எங்கே போனார், இப்படின்ற தேவையில்லாத உங்கள் சிந்தனைகளை முதல்ல விடுங்க. நமக்கு தேவை இருள்லேருந்து வெளிச்சம் வரணும். ஒரு அகல் விளக்கோ நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுனீங்கன்னா, ஒரு நார்மல் எந்த விளக்கு ஏற்றினாலும் அந்த வெளிச்சம் இருக்கும். வெளிச்சத்துக்கு ஒரு இருள் இருக்க தான் செய்யும். அந்த இருளை தேடுறதை விட்டுட்டு வெளிச்சத்தை எடுத்துங்க. இது எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய மக்கள் ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட கேட்குறாங்க, குருஜி நமஸ்காரம் குருகாரு, இது என்னன்னா ஏதாவது எங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை சொல்லுங்கள், இல்லை எங்களுக்கு இந்த குருக்கிட்ட நான் போனேன், இந்த மாந்திர விஷயங்களை நான் செஞ்சேன், இந்த மாதிரி எனக்கு அவங்க சித்தியாவில் இது ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நான் அடிப்படையாக உங்களுக்கு என்னோடய அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னா, முயற்சி சரியான முறையில் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான பயிற்சியை செய்யுங்க. ஒரு மாந்திரிகர் அப்படின்னு சொன்னால் அவருக்கான தகுதி என்னெல்லாம் தெரிஞ்சு இருக்கணும். அடிப்படையாக ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும், பட்சி சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், கைரேகை சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், சாமுத்திரிகா லட்சணம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அர்த்த சாஸ்திரம் அதுவும் தெரிஞ்சிருக்கணும், ஆருடம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஜிம்மாலஜி. ஸோ அது அது முழுசாக தெரிஞ்சிக்கலனாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐசோடோப் வகைனா என்ன, ஜிம்மாலஜினா என்ன, இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவழமுத்து அதோட எதிர்மறை பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அது ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வைத்தியம்ன்றது ஒரு மாந்திரிகத்தில் ஒரு முக்கியமானது. ஏன்னா நம்ம உடல்லே 3 வகையாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி உடலில் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், உட்காந்து ஒரு வேலையை செய்ய முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதே மாதிரி மாந்திரிகத்தில் நீங்கள் எந்த மாந்திரிகம் இருந்தாலும் சரி, எந்த ஆன்மீக வழி இருந்தாலும் சரி, எந்த மந்திர ஜபம் வேணால் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல உடல் தகுதியாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், நிறைய மூலிகைங்க சாப்பிட்றீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஒன்று தினமும் ராத்திரி சில கடுக்காய் ஒரு 1/4 ஸ்பூனை ஒரு 6-7 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குங்க. ஸோ உங்களோட மலம் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் கடுக்காய். ஸோ அது நல்லது. இது ஏன் இந்த மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதுனாலையும் சில மக்கள் திரும்ப கேட்குறதுனாலையும் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மக்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி குருகாரு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பெரியவங்களும் கேட்குறீங்க ஸோ அதனால் இந்த பதிவை நான் சொல்கிறேன். இது மக்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றது நோக்கமே தவிர திரும்பவும் இதே திரும்ப கேட்காம அதுக்கான தேடலை இறங்குங்க. ஒரு வாசினா என்ன, ஒரு நாசினா என்ன, வாசி எப்படி நாசியில் ஏறுது, எந்த சூட்சும நாடி சுகம நாடி எந்த விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்றத தேடுங்க. எதுவுமே இல்லையா, தினமும் ஒரு 20 நிமிஷம் தியானம் பண்ண பழகுங்க. எதுவுமே மந்திர ஜபமே விட்டுட்டு கம்முன்னு ஒரு தியானம் பண்ணுங்கள். அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல மாற்றம் கிடைக்கும். ஜெய் வராகி துணை.